ஒருத்தர் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருப்பாரு. அவர் முதுகுல இந்த ஸ்டிக் பேட்னு சொல்லுவாங்களா, அந்த மஞ்சள் கலர்ல இருக்குள்ள பேப்பர். அவர் மனைவி இவர் மறந்துறாருன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை இருக்கு எழுதி எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. என்னையா சொல்ற? ஆவ பெருசு. நான் தினந்தோறும் ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு கணவராக அதை நீங்க அட்ரஸ் பண்றதே கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய மனைவி அதுக்கு ஒரு பொது ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சில நேரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். போயிட்டே இருப்பாங்க. சில நேரம் நின்னு ஒரு பெரிய ஒரு முறைச்சானாவே பயந்துருவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி மறப்பாரு? இப்படி மறைப்பார். ஓகேமா ஓகேமா, பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. உனக்கு வேற வேலையே இல்லையா? ஆரம்பிச்சிட்டியா? ஓகே. போன திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடும். எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. லுக் விட்டுட்டு அட்வைஸா அப்படிம்பார். ஓ மை காட். டேய், நம்ம சீரியஸா நம்மளோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கறச்ச அவர் அதோட சீரியஸா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அடங்கம்மால தலையாட்டுவாரு. அது நம்மளுக்கு தலையாட்டுறாரா இல்ல டிவிக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? நான் தான் டிவி நினைச்சுக்கங்க. இப்போ நீங்க தான் உங்க சோ வீட்டுக்கு நான் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தட்டி கூப்பிட்டா கூட ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. தினந்தோறும் உங்கள் பிரச்சனை நீங்க சொல்றப்ப காமன் ரியாக்ஷன் என்ன அவரோடது? நடக்கும் வாயை மூடு. நடக்கும் வாயை மூடு. எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? நடக்கும் வாயை மூடிட்டு. நடக்கும் வாயை மூடிட்டு. என்னடா சிரிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. சப்போஸ் பிடிக்கல, நான் சொல்றது பிடிக்கல அப்படின்னா ஒரு முறை மறப்பாரு. நான் அந்த இடத்த விட்டு நகண்டுருவேன். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி அப்படியே தலைய ஒரு சொறி சொரிஞ்சிருவாங்க. சும்மா தலைய சொரியாது, ஒன்னும் பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. கண்ணை மூடிக்கிடுவாங்க, தலையை அப்படியே சொரிவாங்க. சரி, அப்ப இதுல இருந்து நம்ம அவங்க கோவமா இருக்காங்க. தினந்தோறும் காலையில நீங்க சிங்க பார்த்தாலுமே சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி தினந்தோறும் உங்க பிரச்சனை நீங்க சொல்றப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் அவங்க வச்சிருப்பாங்க. அதை தான் நான் கேட்கறேன். தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி இப்படி இப்படி சைடா இப்படி பாப்பாங்க. முறைச்சு பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீ போ. என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. மாவீரன் அலெக்சாண்டர். ஓகே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அவனு கதவை சாத்திட்டு போய் தூங்கிடுவாரா? அத கதவை தட்டக்கூடாது, லாக் பண்ணாட்டி திறந்துட்டு உள்ள போயிடுவான். வீடு பிடிக்கே உங்க டெக்னிக் தெரியுமா? வா ஏடா, உனக்கு சொன்னதெல்லாம் உடனுக்குடனே செஞ்சிரணும். A few moments later. அப்பதான் உனக்கு திருப்தியா இருக்கும். அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். நல்ல மூட்ல இருக்கேன், இப்ப டென்ஷன் படுத்தாத. நல்ல மூட்ல இருக்கு. இல்ல புரியல. வாயை திறக்கணும்னு தெரிஞ்சவே ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க நல்ல மூட்ல இருக்கேன், டென்ஷன் படுத்தாத அப்படின்வாங்க. அப்பவே நான் சரி ஸ்டாப் ஆயிடுவேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இந்த லேடிஸ்க்கே இதான், ஒரு தடவை சொன்னா அதை விட்டுறது கிடையாது. சும்மா நாகிங் பண்றது இந்த மாதிரி. புரிஞ்சதா? ஒட்டுமொத்த லேடிஸையும் எடுத்துருவாரு. லேடிஸே இப்படிதான் பெண்கள் குலத்தை இழுத்துருவாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இந்த நை நை நைன்னு நம்ம பெண்கள் எப்படி எல்லாம் பேசுறாங்க சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கரண்ட் பில் ஏன் கட்டல, இன்னும் ஏன் கட்டல இன்னும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சிக்கிட்டான் போல பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் ஏதாவது வாங்க போகணும்னா டெய்லர் கடைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 20 தடவை கால் பண்ணிருப்பேன். மனசுலனாலும் அதான் நேசம். ஸோ இன்னைக்கு கூட அப்படிதான் நடந்தது. மதியானம் 2 தடவை கால் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்போ வரீங்க? டெய்லி பேப்பரை படிச்சுட்டு மடிச்சு உள்ள வைக்க போற போதெல்லாம் நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இன்னைக்கு சாயங்காலமா போய் 10 ஃபைல் வாங்கிட்டு வாங்க. ஆனா இது வரைக்கும் நடக்கல. 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆக்சுவலி ஃபைல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஏதோ ஒன்று எடுத்துக்கிற டைம்ல எல்லாத்தையும் கொட்டி விட்டுருவாரு. ஏதோ இதை தூக்கி அதுல மாத்தி வச்சிருவாரு, அதை தூக்கி இதுல மாத்தி வச்சிருப்பாரு. எனக்கு ஒன்றும் புரியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி அவங்க கிட்ட சொல்றீங்க, அவங்க அதை கவனிக்காம இருக்காங்க. அது என்ன? எனக்கு என்ன தெரியும்?
கேளுடா. ஹேண்ட் வாஷ். ஹேண்ட் வாஷ். கையை கழுவுறது வந்து பெரும் பிரச்சனை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணுன்றது வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் இஸ் நாட் அட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம சொல்ற பேச்சு வீட்லயே எடுபடலனா வெளியே எங்க எடுபடும்? கையை கழுவுறது பெரிய ப்ராப்ளம். அதனுடைய செய்முறை விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.